வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுல தீபாவளி பலகாரமா ஓட்ட வடை தாங்க செய்யறேன். ஓட்ட வடை, எள்ளடை, தட்டடை எது வேணாலும் சொல்லுவாங்க. அம்மா நீங்க ஒண்டிதான் கஷ்டப்படுறீங்களா, வீடியோக்குள்ள யாரும் வரல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. என் கூட எங்க வீட்டு தங்கங்க எல்லாம் சேர்ந்துதான் என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்றவங்களும் இவங்க தான். தம்பி வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி செய்யலன்னு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பாருங்க. கடலை மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, சோள மாவு 1 கப்பு, தேவையான அளவு கார மிளகாத்தூள், வத்த மிளகாத்தூள். இங்க பாருங்க, பூண்டு ஒரு 3 பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு புடி வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். சால்ட்டு, சோம்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், பட்டர், பச்சரிசி நல்லா அரை ஒரு ஊற வச்சிருக்கேங்க. ஊற வச்சு அரைச்சு நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 75 கிராம் இருக்குங்க பொட்டுக்கடலை. இதுல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். இங்க பாரு, பதம் பார்த்துக்க. பாரு, ஒண்ணும் பதியமா இருக்கா, தெரியுதா? இந்த மாதிரிதான் பதம் பண்ணிக்கணும். இங்க பாரு, வரமிளகாய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். ஒன்றும் பதியமா அரைச்சிருக்குன்னா இப்போ இது கூடயே இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இப்போ கருப்பு எள்ளு நல்ல பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூனு, அதை இதில் போட்டுருவோம். மிளகு நல்லா ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஒரு புடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு உடச்சி வச்சிருக்கோம்ப்பா. இங்கே பாரு, நல்லா ஒரு புடி பூண்டு போட்டுக்கலாம். தோலோட இருக்கணும். இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். போட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். இவ்வளோ வாசனையா இருக்கு பாரு, செம்மையா இருக்கு. இது போட்டுருவோம். பாரு, இதுல வந்து சோள மாவு 1 கப்பு போட்டுப்போம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கடலை மாவு டேஸ்ட்டு பச்சரிசி மாவும் சோள மாவும் நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். இப்போ நம்ம போட்ட அந்த மசாலாலாம் செம்ம வாசனையா இருக்கும். இது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ சோள மாவு அளந்தோம்ல, அதுலயே 1 2 3 4 கப்பு அரிசி மாவு போட்டு, மிளகாய் தூள் இது 1 ஸ்பூன் போட்டுப்போம். நல்ல காரசாரமா இருக்கும். சாப்பிடும் போல அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்துருவோம். எல்லாம் கலந்தாச்சு. பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, எள்ளு, சோம்பு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாத்தூள், அப்புறம் மிளகு, சீரகம், இதெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா ஒரு மாதிரி கொரன்னு ஒரு 50% மசிஞ்சிருக்கும். பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஓட்டி இருக்காங்க. ஓட்டி இதுக்குள்ள போட்டு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஒரு மாவு நல்லா பாருங்க, மசாலா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாவு நல்லா பிரட்டி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். தண்ணி போட்டுப்போம். பத்தல்னா தண்ணி தெளிச்சு கூட பேசிக்கலாம். தண்ணி கூடிடுச்சுன்னா தான் கஷ்டம். பத்தல்னா தண்ணி போட்டுக்கலாம். கேஸை பற்ற வச்சுப்போம். அந்த கொதிக்குதா, இந்த நேரத்தில் நிறைய போடக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன் பட்டர் தண்ணியில. இல்ல நிறைய செலவும் இல்லை. ஒரு மாதிரி அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய போட்டோம்னா எண்ணெய் கொடுத்த மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் நல்லா ஸ்மெல் வாசனைக்கு வரும். தண்ணியில கொஞ்சம் உப்பு போடுறேங்க. மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தண்ணியில கொஞ்சம் உப்பு போடுறேன். பார்த்து சேர்த்துக்கலாம். இங்க பாரு, தண்ணி நல்லா கொதிக்குதுப்பா. தண்ணி கொதிக்குது. இப்ப மாவு போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா சூடா இருக்கும்போதே தெளிச்சுக்கலாம். பருப்பா எடுத்து வச்சாச்சு. இந்த நேரத்துல நல்லா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை அதை போட்டுப்போம். வேறு இந்த வேர்க்கடலையை வந்து ஒன்றும் பதிமா உடச்சி வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு, ஆமா, அபிநய உடச்சி வச்சிருக்கா. இதை போட்டுருவோம். 50 கிராம் கடலை பருப்பு நல்லா 50ல 75 கிராம் இருக்கும். நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் இதுல போட்டிருப்போம். இந்த கடலை பருப்பு இந்த வீடுகள்லாம் கடிச்சு சாப்பிடும்போது புரிஞ்சதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாவு நல்லா நம்ம ஒரு சேர பிசைறதுல தான் இருக்குது. இதான்பா பதம். இங்க பாரு, நல்லா பிசைஞ்சு வச்சுட்ட மாவு.
இங்க பாரு, விரல விட்டா அப்படி உள்ள போகணும், ரொம்ப உள்ள கொல கொலன்னு இருக்கக்கூடாது. இது பாரு, தெரியுதா? இப்படி இருக்கணும். அப்பதான் மாவு எடுத்து நம்ம தட்டி போட்டு ஒட்டாத வரும். இங்க இங்க மாவு சைஸா எடுத்துப்போம், தட்டடைக்கு சேர்ந்த சைஸு இப்படி எடுத்து எடுத்துக்கிட்டோமா இப்படி வச்சுருவோம். லைட்டாக எண்ணெய் தட்டிப்போம், கை வச்சு இப்படி ஒரு அழுத்தம். இப்படியும் செஞ்சுக்கலாம், சரியா? இதுதான் சைஸு, சரிதா? இதுதான் சைஸு. இது வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம், இப்படி பிடிக்கும்போதே அப்படி இப்படி பிடிச்சாலே தெரிஞ்சிடும் சைஸ். இதுதான் தட்டடைக்கு. இதுதான் இதுதான் நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸு. இப்படி எண்ணெயை போட்டுக்கலாம், வந்து கையில் இப்படி தடைக்கலாம், இப்படி வச்சிடலாம். இந்த பால் கவர் இருக்கு பார்த்தியா, இதில் ஒரு சொட்டு எண்ணெய். கையில் தட்டினாலும் தட்டலாம், இதில் தட்டினாலும் தட்டலாம். இப்படி வச்சுட்டு நடு சென்டர் இதை வச்சு ஒரு அழுத்தம். சரியா? சரி வந்துருச்சா? அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு தட்டு, ஏன்னா கையிலேயே ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்கிறத இதை வச்சு ஒரு அழுத்தம் அழுத்திட்டு தட்டினோம். நீங்கள் பாரு, ரொம்ப மெலிசா இருந்துன்னு வச்சுக்கேன், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தட்டி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 10 தட்டிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாப்பா வாங்க, நீங்களா? அப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, மெலிசா போயிட போகுது. சைடில் ரொம்ப மெலிசாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப என்ன பண்ணுவோன்னா அப்பா கட்டு அப்பா ஓட்டியிருக்காரு பார்த்தியா? ரொம்ப எண்ணெய் வைக்காதீங்க, துணியில் எண்ணெய் ஓட்டும். நான் எனக்கு எண்ணெய் தேவை கிடையாது. அபி தட்டி இருக்கா பாருப்பா. ரொம்ப எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சு கூடாது. இதை 2 பேர் இருக்கிறாங்க ஹெல்ப்பருங்க, அவங்க தட்டி தட்டி போடுவாங்க. அதனால நான் பொரிச்சு எடுத்து கரெக்டா இருக்கும். அப்பா இந்த சைஸுக்கு மாவு உருட்டி உருட்டி அப்பா கொடுமா. ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டாத அப்படியே போட்டுக்குங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வேட்டியை விரிச்சு வச்சு அதில் போட்டு போட்டு இந்த எண்ணெய் காயும் போது எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். கீழே வெந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மேலே வருது பாரு. இந்த மாதிரி நல்லா வரும்போது நல்லா அந்த எண்ணெய் சலசலன்னு கொதிக்குதுன்னா இன்னும் ஒட்டாடை வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பொரிஞ்சிருந்தது அப்படி திருப்பி போட்டுடலாம். இந்த எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் அது ஒட்டாடை வேகலைன்னு அர்த்தம். ஈரம் இருக்கிற வரைக்கும் தன்னை எண்ணெய் சலன்னு கொதிச்சுட்டு தான் இருக்கும். எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துருவோம். எண்ணெய் வடிட்டேன், அவ்வளோதாங்க. ஒரு ஈடு எடுத்திருக்கேன், இந்த பார்த்துங்க, ஒரு ஈடு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவ்வளோதாங்க, ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு. நான் எண்ணெயில பொரிச்சு எடுத்தேன், இவங்க அப்பாவும் பொண்ணும் தட்டி தட்டி கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளவு சத்தத்தை பார்த்தீங்களா? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கு? அவ்வளவுதாங்க. மிஞ்சி போனா ஒரு 3/4 கிலோ அரிசி தான், எல்லாமே சேர்த்து 3/4 கிலோ தான் வந்திருக்கோம். எப்படி இதே மாதிரி சொன்ன பக்குவத்தை போட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஓட்டடையில் வெறும் அரிசி மாவு மட்டும் போடணும் இல்லைங்க, கடல மாவு, சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் போட்டு சுட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வாசனையா கமகமன்னு இருக்கும். நீங்களும் சுட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது நான் பண்ணது, இது என் பொண்ணு பண்ணிருக்காங்க. பாருங்க, இது என்னது தாமரையா, என்னதுமா இது?
சொல்லு. ஸ்டார் டைமண்ட் ஸ்டார் தாமரை. ஆமா. இதெல்லாம் இந்த அம்மா பண்ணிருக்காங்க. ஓட்டடையில ஒரு ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க இப்படி நல்ல முறுமுறுன்னு இருக்கா. முறுமுறுன்னு இருந்தாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம போட்ட வேர்கடலை பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பை நல்லா 1/2 hour ஊற வச்சு போட்டிருக்கேன். செம்மையா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.